வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தணிக்கை துறையில் 780 பேருக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு. அட்சய பாத்திரத்தை பிடுங்கி பிச்சை பாத்திரத்தை தருவதா? கல்விக்கான நிதி பற்றி கனிமொழி காட்டம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 276 உயர்வு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். தணிக்கை ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 780 பேருக்கு வியாழக்கிழமை பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தலைமை செயலகத்தில் நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தணிக்கை துறைகளின் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி தணிக்கை ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 780 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, நிதித்துறை முதன்மை செயலாளர் த. உதயச்சந்திரன், கூட்டுறவு தணிக்கை துறை இயக்குநர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநில அரசு அம்மாநிலத்தில் பட்டியல் இனத்தவருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் மிகவும் பின்தங்கியவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி சட்டம் கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வில் 6 நீதிபதிகள் பட்டியலின இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ளனர். ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சின்னையா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த ஒரு வழக்கின் தீர்ப்பின்படி பட்டியலின SC/ST இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியல் இன இடஒதுக்கீட்டில் பட்டியல் இனத்தை சேர்ந்த மிகவும் பின்தங்கிய இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டது. பஞ்சாபின் உள் ஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் பட்டியலின இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் கடந்த 2005ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்ற தீர்ப்பு ரத்தாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு என உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் நமது திராவிட மாடல் பயணத்துக்கான மற்றுமோர் அங்கீகாரமாக இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% உள் ஒதுக்கீட்டை கலைஞர் கொடுக்க அதற்கான சட்ட முன் வடிவை பேரவையில் அறிமுகம் செய்து தான் நிறைவேற்றி தந்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பட்டியல் இனத்தவர் இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வரவேற்பு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டியல் இன பழங்குடியினர் உள் ஒதுக்கீடு தர மாநில அரசுகளுக்கு அதிகாரம் எனவும் தடையில்லை என்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வரலாற்று சிறப்புள்ள தீர்ப்பை வழங்கியது சமத்துவத்துக்கு வழிவகுக்கும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது பட்டியலில் இருந்தாலும் எங்களிடமிருந்து வரியை வாங்கிக் கொண்டு நிதியை தர மறுக்கிறீர்கள் என்று ஒன்றிய அரசை கனிமொழி MP விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய திமுக MP கனிமொழி, ரயில் நிலையங்கள் உட்பட பல இடங்களில் இந்தி திணிக்கப்படுவதாகவும் பாஜகவுக்கு மொழி போராட்டத்திற்கான தியாகம் தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய கனிமொழி, எங்களின் கல்விக் கொள்கையில் மக்களின் நம்பிக்கையில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் மக்கள் அரசின் உரிமைகளில் தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் எனவும் கேள்வி எழுப்பினார். எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய 500 கோடியை
தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு? எங்க கிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். எங்களுடைய கல்விக் கொள்கையிலே, எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 276 உயர்ந்துள்ளது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கடந்த சில நாட்களாகவே பருவமழை பெய்து வருகிறது. இதனிடையே கடந்த வாரத்தில் இருந்து இந்த பருவமழை தீவிரமடைந்தது. இந்த நிலையில் கேரளாவில் கனமழை பெய்ததை தொடர்ந்து பெய்த கனமழையால் வயநாட்டின் முண்டகை மற்றும் சூரல் மாலாவில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவில் அப்பகுதியில் இருந்த பல்வேறு வீடுகள், பாலம் மற்றும் சாலைகள் சேதமடைந்து மேலும் 400 குடும்பங்களை 1000க்கும் மேற்பட்டோர் இதில் சிக்கினர். நேற்றிலிருந்து இவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 276 உயர்ந்துள்ளது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் மீட்கப்பட்டவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இன்னும் 206 பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட தமிழ்நாடு வழங்காததால் தான் ஒன்றிய அரசு இவ்வளவு அலட்சிய போக்கை காட்டுகிறதா என்று மக்களவை எம்பி துரை வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய துரை வைகோ, தமிழக மக்கள் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட வழங்காததால் தான் தமிழகத்தின் மீது இவ்வளவு அலட்சிய போக்கை ஒன்றிய அரசு காட்டுகிறதா? பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க தவறினால் ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு எந்த உதவியும் கிடைக்காது என பாஜக கூட்டணியின் முக்கிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொது வெளியில் கூறியிருப்பதால் இந்த கேள்வியை முன்வைப்பதாக தெரிவித்தார். So the allocation of rupees 14,738 crores to Madhya Pradesh, 15,940 crores to Maharashtra and 19,848 crores to Uttar Pradesh clearly indicates a stepwise attitude of the union government towards Tamil Nadu. Sir, is this indifference by the union government towards Tamil Nadu, is it because of the fact that Tamil Nadu did not even give a single seat to the BJP alliance? I'm asking this question, sir, because a senior leader belonging to the BJP alliance in Tamil Nadu recently quoted in public saying that Tamil Nadu will not get the fair share from the center because the Tamil Nadu public did not vote for the BJP alliance, sir. Sir, I humbly request that the union government shall not be prejudicial to the interests of the people of Tamil Nadu, and that Tamil Nadu shall get its fair share of projects and funding from the center. Kindly you address to the chair and please try to conclude. Sir, okay. I conclude, sir. Thank you, sir. Thank you, sir. I humbly again, sir, request that the central government, the union government shall not be prejudicial to the interests of the people of Tamil Nadu, and that Tamil Nadu shall get its fair share of funds and projects, sir. Thank you, sir. தமிழகத்தில் உள்ள தங்களது மக்களின் நலன்களுக்கு பாதகம் விளைவிக்க கூடாது என்றும் நிதி அல்லது திட்டங்களின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமான பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் ஒன்றிய அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக துரை வைகோ தெரிவித்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் ஒன்றிய அரசு 4 வாரங்களில் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜீவன்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை புரிந்து கொள்வதில் மட்டுமல்லாமல் உச்சரிக்கவும் முடியவில்லை எனவும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளது எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்தனர்.
கனமழை காரணமாக ஹரித்வார் அருகே உள்ள போரிதோரா பகுதியில் பழமையான வீட்டின் கூரை நேற்றிரவு இடிந்து விழுந்தது. இதில் 11 பேர் இடிபாடுகள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் துரதிருஷ்டவசமாக அதில் 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 9 பேரை போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி ஃபாரம் அமைப்பின் தலைவரும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் குமரி அனந்தன் பெருமைப்படுத்தும் வகையில் இவ்வாண்டிற்கான தகைசால் தமிழர் விருதுக்கு அவரது பெயர் பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு இவ்விருதினை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரி அனந்தனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வருகிற ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து ரூபாய் 50 லட்சம் வழங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் தங்களால் இயன்ற நிதியை அளிக்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை அடுத்து நடிகர் விக்ரம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சம் வழங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் வறண்ட வானிலை காணப்பட்டாலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரளா, வயநாடு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள உத்தர கன்னடம், உடுப்பி, குடகு மாவட்டங்களில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மங்களூர், சிக்மங்களூர், சிமோகா, உடுப்பி ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹேமாவதி அணை, ஹாரங்கி அணை, நுகு அணைகளில் நீர்வரத்து பெரிதும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் KRS, கபினி இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இரு அணையில் இருந்தும் மொத்தம் 2,15,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கலில் இன்று காலை 1,70,000 கன அடி தண்ணீர் வந்தது. இந்த வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று மதியம் 3:30 மணி நிலவரப்படி 2 லட்சத்து கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 லட்சம் கன அடி தாண்டியது. 2019ஆம் ஆண்டு 2 லட்சம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து வந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 2 லட்சம் கன அடியை எட்டியது. திரும்பும் திசையெல்லாம் கடல் போல் காட்சி அளிக்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 17வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, போலீசார், ஊர்காவல் படையினர் காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா, தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனால் காவேரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் KK கணேசன் தலைமையில் மதிமுகவின் 31வது ஆண்டு தொடக்க விழா முப்பெரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மேற்கு மாவட்டம் முழுவதும் புதிதாக நிறுவியிருந்த கொடி கம்பங்களில் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக நாமக்கல் மாவட்ட எல்லையான குமாரபாளையத்தில் வந்தியத்தேவனுக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய வந்தியத்தேவன் தமிழக மக்களின் நலனுக்காக மதிமுக தொடர்ந்து பாடுபடும் என்றார். மறுமலர்ச்சி திமுகவுடைய கொடிய நான் சிங்க சட்டையில
அடையாளமா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ மறுமலர்ச்சி திமுக கொடி இதானா அப்படின்னு டெல்லியில் இருக்கிற நாடாளுமன்றத்துல தெரிகிறது என்று சொன்னால், அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு செயல் வீரராக இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் துரை வைகோ இருக்கிறார் சொன்னால், அவருடைய வெற்றியைத்தான் அருமை தோழர்களே நாடு முழுக்க நாம் இன்றைக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்ட மதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் மேற்கு மாவட்ட, மாநில, மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மாணவர் அணி, மகளிர் அணி தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் விஸ்வம். இவர் திருப்பூர் வளர்மதி கூட்டுறவு பண்டக சாலையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று இவர் பணி ஓய்வு பெற இருந்ததால் ஓய்வு விழா திருப்பூர் பூங்கா சாலையில் உள்ள மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவில் பண்டக சாலை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே பணி ஓய்வு ஆணை பெற விஸ்வம் காங்கேயம் சாலையில் உள்ள திருப்பூர் மாவட்ட அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அலுவலக படிக்கட்டு ஏறும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி விஸ்வம் உயிரிழந்தார். பணி ஓய்வு பெறும் நாளில் பணி ஓய்வு ஆணை பெற சென்ற அரசு ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக நேற்று முன்தினம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை கல்லணை வந்தடைந்தது. இதனை அடுத்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் நேரு, மெய்யநாதன், மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா மற்றும் 5 மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்களை தூவியும் நெல் மணிகளை தூவியும் தண்ணீரை திறந்து வைத்தனர். திறக்கப்பட்ட தண்ணீர் மூலம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மாயவரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை உக்கடம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரபூப் நிஸ்தார், கடந்த 1923ஆம் ஆண்டு இழப்பீடு சட்டம் முதல் 2014 வரை தொழிலாளர் நலன் சார்ந்து பல்வேறு சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் 44 தொழிலாளர் சட்டங்களில் இருந்து 29 சட்டங்களை 4 தொகுப்புகளாக பிரித்து பெறும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இந்த 4 தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும். படித்த இளைஞர்கள் தற்போது 48% பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ள நிலை உள்ளது. இவற்றை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக மண்டல மாநாடாக நடத்த இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மாவட்ட செயலாளர் பஷீர், மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் முகமது அலி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மன்சூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த கூத்தம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜசேகர், மாரியம்மாள் தம்பதியினர். கூலி தொழிலாளியான ராஜசேகர் தலைமுறைகளாக 40 வருட காலமாக அதே பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து தனது வறுமையின் காரணமாக சேதமடைந்த வீட்டினை சீரமைக்க முடியாமல் வெயில் மற்றும் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். இதனை அறிந்த வாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவேணி பெரியசாமி அந்த இடத்திற்கு நேரடியாக வந்து அவர்களுடைய நிலைமையை உணர்ந்து முதற்கட்டமாக சேதமடைந்துள்ள மேற்கூரையை அமைக்க வேண்டும் என தெரிவித்து ரூபாய் 10,000 தொகையை வழங்கியதோடு அதே இடத்தில் உங்களுக்கு விரைவில் தனது சொந்த செலவில் புதிய வீடு கட்டித் தருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் தம்பதியினருக்கு வாக்குறுதி அளித்தார். மேலும் அம்சவேணி பெரியசாமியின் இச்செயல் எங்கள் உள்ளங்களில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறி ராஜசேகர் மற்றும் மாரியம்மாள் தம்பதியினர் அவருடைய கைகளை பிடித்து கண்ணீர் மல்க தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் 243.78 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டும் பணி, பல்வகை பயன்பாடுகள் மற்றும் வசதிகளுக்கான மையம், 106.20 கோடி ரூபாயில் கனரக சரக்கு வாகன முனையம் கட்டுமான பணி மற்றும் சாலைகள், மழைநீர் வடிகால் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் என மொத்தம் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்தை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் பலர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகள், மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணில் நூல்துறை அமைச்சர் R. காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா ஆகியோர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் 76 பள்ளிகளை சேர்ந்த 986 மாணவ மாணவிகளுக்கு 4,37,68,340 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய கைத்தறி மற்றும் துணில் நூல்துறை அமைச்சர் காந்தி, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தனியார் பள்ளிகளின் மீது பெற்றோர்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைந்து அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டத்தை வந்தடைந்த நிலையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,28,000 கன அடி தண்ணீர் கரூர் மாவட்டத்தை கடந்து சென்று கொண்டுள்ளது. காவிரி ஆற்றை ஒட்டிய தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் தாழ்வாக உள்ள ஒரு சில குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அவர்களை வீட்டை விட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் வெளியேற்றி அருகில் உள்ள சமுதாய கூடங்களில் தங்க வைத்துள்ளனர். தண்ணீர் வரத்து 1,70,000 கன அடி வரை வர வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளை அங்கு அமைக்கப்பட்டுள்ள 3 முகாம்களில் தங்க வைக்கவும் உணவு வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 50,000 நிதியுதவி பெற சிபாரிசு செய்வதற்கு ரூபாய் 1000 லஞ்சம் பெற்ற விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக இளநிலை உதவியாளர் லதா வேணி, ஊர்நல அலுவலர் முருகேஸ்வரி ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் லதா வேணியை கையும் களவுமாக பிடித்தனர். விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட சங்கர் நகருக்கு ஏரிக்கரை பகுதியில் 1,00,000 லிட்டர் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக குடிநீர் கலங்களாகவும் துர்நாற்றம் கலந்து வருவதாக எழுந்த புகாரின் பேரில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரிக்கரை கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி பகுதியில் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்து உடைந்த பைப்லைனை உடனடியாக சீரமைக்கப்பட்டது. குடிநீர் குறித்த புகார்களை பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்கலாம் என்றும் அதன் பேரில் நகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யும் எனவும் தெரிவித்தார். திருப்பூர் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் மகாசபை கூட்டம் தலைவர் தங்கமுத்து தலைமையில் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த தினசரி காய்கறி சந்தையானது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சீர்மிகு திருப்பூர் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட வேண்டி காலி செய்யப்பட்டு தினசரி சந்தையில் கடைகள் வைத்திருந்த உரிமையாளர்களுக்கு 2 ஆண்டுகளில் பணிகளை முடித்து தருவதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியது. ஆனால் தற்போது 4 ஆண்டு காலமாகியும் பணிகள் முழுமையாக நிறைவு பெறவில்லை என்றும், ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் பணிகளை முடித்து கடைகளை ஏற்கனவே வியாபாரம் செய்து வந்த சங்க உறுப்பினர்களுக்கு கடைகளை மாநகராட்சியே வாடகை நிர்ணயம் செய்து கடைகளை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மார்க்கெட் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு ஏழை நடுத்தர மக்களுக்கு எதிரான மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு கொண்டு வந்த பட்ஜெட் என்பது பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டுமா, உணவு மானியத்தை குறைக்காதே மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தும் உர மானியத்தை குறைக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே என கண்டன கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த மறியல் போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு பாக்கர் ஹுசேன் தெருவில் வசிக்கும் வெல்டிங் வேலை செய்யும் அசோக்குமார் என்பவர் குடும்பத்துடன் கடந்த 28ஆம் தேதி திருத்தணி கோவிலுக்கு காவடி எடுத்து சென்றுள்ளார். அங்கிருந்து முருகப்பெருமானின் 6 படை வீடான திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு சென்றுள்ளார். இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து அதிலிருந்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 1,35,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொள்ளை போனது தெரியவந்தது. உடனடியாக பேரானம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த பேரானம்பட்டு காவல்துறையினர் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 படை கோவிலுக்கு சென்றவரின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பேரானம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கத்தியவாடி பகுதியை சேர்ந்த ஜான்சி ராணி இவர் வாலாஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளராக கடந்த 2.5 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ஜான்சி ராணி மகப்பேறு விடுப்பில் செல்ல இருப்பதால் வட்டாட்சியர் அருள் செல்வம் தலைமையிலான வருவாய்த்துறையினர் அவருக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒன்று திரண்டு குடும்ப உறுப்பினருக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தியது போல் தடபுடலாக நிகழ்ச்சி நடத்தி தாய் வீட்டு சீதனமாக சீர்வரிசை வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்கவில்லை. இதனை கண்டித்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய 4 இடங்களில் இடதுசாரி கட்சிகள் சார்பில் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் உள்ள தபால் அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் தலைமையில் மறியல் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 69 பெண்கள் உட்பட 266 பேரை போலீசார் கைது செய்தனர். மறியலின் போது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஈரோட்டில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியை பற்றி EVKS இளங்கோவன் MLA நிருபர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி பார்த்து ஜாதி பற்றி பேசுவது அநாகரிகமான செயல். மத்திய அமைச்சர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடிதான். மத்திய அமைச்சர்கள் அவதூறாக பேச வேண்டும் என தூண்டி விடுவதால் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி பெருந்தன்மையாக தனது பேச்சில் கண்ணியத்தை கடைபிடித்துள்ளார் என்று கூறினார். மேலும் மோடியின் சர்வாதிகார தன்மை நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. நீடித்தால் வன்முறையுடன் அல்லது வன்முறை இல்லாமல் மோடி வீழ்த்தப்படுவார். ஆட்சியில் இருந்து நாட்டு மக்கள் அவரை துரத்தி விடுவார்கள் என கடுமையாக சாடியுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசுகின்றார்கள். நேற்றைக்கு கூட அந்த தாக்கூர், அனுராக் தாக்கூர் என்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பார்த்து தனது ஜாதியே என்னவென்று தெரியாத நீங்கள் இடஒதுக்கீடு, ஜாதி வழி கணக்கெடுப்பு என்பதை பற்றியெல்லாம் பேசுவது சரியில்லை என்று கேலி செய்கின்ற வகையில் அநாகரிகமாக பேசுகின்றார். இதைவிட மிகவும் மட்டமான வேலை என்னவென்று சொன்னால், நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்த மட்டமான மோசமான பேச்சினை அங்கீகரித்து எல்லோரும் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை பேரிடர் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடவுளின் அவதாரம் என்று சொல்லும் மோடி இயற்கை பேரிடர் வரும் முன்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. ராமர் கோவில் மீது செலுத்திய கவனத்தை மோடி மலை பிரதேசங்களில் செலுத்த வேண்டும். தமிழகத்தில் பல்வேறு மக்கள் பயனடையும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அவரிடம் பிரதமர் மோடி திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து டியூஷன் படிக்க வேண்டும் என அவர் கூறினார். ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல், அவருடைய எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவரிடம் டியூஷன் எடுத்தால் கூட பரவாயில்லை, தப்பில்லை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 51,440 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 10 அதிகரித்து ரூபாய் 6,430 விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து ரூபாய் 91.70 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 90,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைவர் உத்தரவிட்டார். ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை இஸ்ரேல் இதுவரை ஏற்கவோ மறுக்கவோ இல்லை. இதில் சந்தேகமடைந்த ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தியது. அதில் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த கோரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தணிக்கை துறையில் 780 பேருக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு.
ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு. அட்சய பாத்திரத்தை பிடுங்கி பிச்சை பாத்திரத்தை தருவதா? கல்விக்கான நிதி பற்றி கனிமொழி காட்டம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 276 உயர்வு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.